ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பத்தொன்னும் நூற்றாண்டின் சமூகம் மற்றும் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள். சமூகம் சார்ந்து என்ன சீர்திருத்தம் பண்ணாங்க, சமயம் சார்ந்து என்ன சீர்திருத்தம் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த லெசன் பார்ப்போம். என்னதான் ஆங்கிலேயர்கள் நம்ம ரூல் பண்ணியிருந்தாலும் அவங்க செஞ்ச ஒரு சில விஷயங்கள் நம்முடைய நாட்டை சேர்ந்த சில பேருக்கு பிடிச்சிருக்கு. அவங்க வச்சு என்ன பண்ணாங்க, என்ன இயக்கங்கள் உருவாச்சு, அதெல்லாம் ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறது வங்காளத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வுகள்கிட்ட பார்க்க போகிறோம். வங்காளம் அப்படின்றது யாரில் வருவாங்க பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் வங்காளத்தில் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவார். இவரை பீரியட் பார்த்தீங்கன்னா 1772 to 1833. இவருடைய பீரியட் 1772 1833 வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவரோட பிறப்பு பார்த்தீங்கன்னா 1772 மே 22 வரை இவர் பிறந்தது. டெத்தாக 1833 செப்டம்பர் 27 இவருடைய டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? நெக்ஸ்ட் இவர் சமஸ்கிருதம், இவர் என்னென்ன லாங்குவேஜ் புலமை பெற்றிருப்பார் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட், அரபிக் அண்டு இங்கிலீஷ், ஆங்கிலம், இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் இவருக்கு புலமை பெற்றிருப்பார். ஓகேவா? இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய கான்செப்ட் என்னன்னா, உருவ வழிபாடுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். உருவ வழிபாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அது மட்டும் கிடையாது, பொருளற்ற சமய சடங்குகளும், அது மட்டும் கிடையாது, பொருளற்ற சமய சடங்குகளுக்குமே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அதேபோல் ஒரு கடவுள், இவருடைய கோட்பாடு என்னன்னா, ஒரு கடவுள் கோட்பாடு. ஒரு கடவுள், எல்லாருமே ஒரு கடவுள் தான் அப்படின்ற ஒரு கோட்பாடை இவருடைய கான்செப்ட் கொண்டு வருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவருடைய பீரியடில் விதவை மறுமண சட்டம் கொண்டு மிக முக்கியமான ஒன்றாக இவர் இருப்பார். ஓகேவா? விதவை பெண்கள் மறுமணம் செய்ய உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு கோட்பாடு இவருக்கு இருக்கும். விதவை பெண்கள் இவங்களும் மறுமணம் செஞ்சு ரீமேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உரிமை இவங்களுக்கு இருக்குது அப்படின்ற சொல்லி கான்செப்ட் இவருடைய கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1828 பிரம்மஞான சபை அப்படின்ற ஒரு சபையை தோற்றுவிச்சார். பிரம்மஞான சபை எப்போ? 1828. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் 1829 என்னது, உடன்கட்டை ஏறும் சதி அப்படின்ற கூடிய உடன்கட்டை ஏறும் தடை சட்டம் கொண்டு வரத்துக்கு மிக முக்கியமாக காணும். இந்த சட்டம் யார் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்? லார்ட் வில்லியம் பெண்டிங். இவருடன் இந்த சட்டை கொண்டு வந்திருப்பார். முக்கிய காரணகர்த்தாவாக இவர் இருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
அப்படியே 1828 பிரம்மஞான சபை உருவாக்குற பற்றி அதே சேம் இயரில் ஆகஸ்ட் 20 ஒரு கல்கட்டாவில் கோவில் கட்டியிருப்பார். அந்த கோவிலில் எந்த கடவுள் உருவ சிலை இல்லை. ஓகேவா? எந்த உருவ சிலை இருக்காருங்க. இவரை இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு சிறப்பு பெயர் இந்தியாவின் விடிவெள்ளி. அதே போல் மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். மறுமலர்ச்சியின் தந்தை இவரை சொல்கிறாங்க. இவருக்கு பெண்களும் கல்வி கற்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னா பெண்கள் கல்வி கற்கணும், பெண்களும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்றதுடைய கோட்பாடாக இருந்துச்சு. ஓகேவா? அடுத்ததா ராஜாராம் மோகன் ராய் பண்ண 1833 இறந்துட்டார். ஓகேவா? இவருக்கு அப்புறமா இவருடைய பிரம்மஞான சபை யார் கொண்டு வந்தது அப்படின்னா செகண்ட் ஒன் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. இவருடைய கான்செப்ட் 4 கான்செப்ட் இவர்கிட்ட இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா தொடர்ந்து எதுவும் கிடையாது, ஒரு கடவுள் மட்டுமே இருக்கார். ஸ்டார்டிங்கில் ஒரு கடவுள் தான். ஓகேவா? இவர் தான் நிலையானவர், இதுக்கு இணை யாரும் கிடையாது. இவர் தான் நிலையானவர். இவருக்கு ஈடு யாருமே கிடையாது. தேர்ட் ஒன் எங்கே ஓகே இதோடைய வீடு பேர் அப்படின்ற ஒரு வீடு பேர் கிடைக்குன்னா மோஷம் சொல்கிறாங்கள, அந்த வீடு பேர் கிடைக்குன்னா யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தான், யார் நம்புகிறாங்களோ வணங்குறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்கு வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 14th ஒன் இவருடைய விருப்பம் அவருடைய சான்று சொன்னப்ப யார் நம்புறது அப்படின்னா அவருடைய விருப்பம் நிறைவேற்றுறது. ஓகேவா? இந்த 4 கான்செப்ட் தேவநாத் தாகூருடைய கான்செப்ட். இவர் மிதவாரி சீர்திருத்தவாதி. இன்னொரு விஷயம், இவரோட மிதவாரி சீர்திருத்தவாதி. ஓகேவா? இது முக்கியமான ஒன்று. ஓகே, ஃபஸ்ட் பார்ட்டில் 2 பேர் பற்றி போட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.